ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள் என்று பைபிள்ல இருக்கு. ஒருவரை ஒருவருடைய பார்க்கிறாங்க. பேதுரு யாக்கோபை பார்த்து நீயா அப்படின்னு கேட்கிறான். யாக்கோபு சொல்ல நான் கிடையாது, மேக்சிமம் நீயா இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு. இப்படி மாறி மாறி எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிட்டு. அப்பதான் பேதுரு ஒன்றை புரிந்து கொண்டான். யாரு கேட்ட ஆன்சர் கிடைக்கும் தெரியுமா? அவன்தான் ஸ்பெஷல். ரேங்க் போடும்போது பேதுரு நம்பர் 1, சீனியாரிட்டி படி அந்திரேயா நம்பர் 1. ஆனா அந்த இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது யாரு தான் நம்பர் 1 தெரியுமா? அவர்கிட்ட யார் நெருங்கி இருக்கிறானோ அவன் தான் நம்பர் 1. நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது இயேசுவை யார் ரொம்ப நேசிக்கிறானோ அவன் தான் நம்பர் 1 இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு ஸ்தானங்கள் தேவை கிடையாது, அவனுக்கு அதிகாரம் தேவை கிடையாது, பெயர் புகழ் தேவை கிடையாது. அவனுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மார்பில் சாய்ந்து அவரை நெருங்கி அவரை தொட்டுட்டே இருக்கணும். அவ்வளவுதான், அவரை தொட்டுட்டே இருக்கணும். அப்பொழுது 24வது வசனத்துல பேதுரு வந்து அவங்கிட்ட சைகை காட்டுகிறான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அவனுக்கு நான் யாருக்கு? யோவானுக்கு. அப்ப பேதுருக்கு நல்லா தெரியுது, இவன் கேட்டா அவரால் சொல்லாம இருக்க முடியாது. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெரியணும், இவன் கேட்டா அவரால் பதில் சொல்லாம இருக்க முடியாது. இவன் கேட்டா அவர் நிச்சயம் சொல்லுவார். இந்த நம்பிக்கையை கொடுக்கணும்னா நீங்க தலைகீழ 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு பைபிள்ல சொல்லல. நீங்க அவரோடு நெருங்கி இருக்கணும். அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே. அந்த சமயத்துல அவர் மார்பில் சாய்ந்திருந்தவன் கேட்கிறான், ஆண்டவரே. எப்படி கேட்கிறான்? இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டே, ஆண்டவரே அவன் யார்? இயேசு பிரதியுத்தரமாக என்று சொல்ல, ஜீசஸ் ஆன்சர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்பில் சாய்ந்திருக்கிறவனுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய காரியத்துக்கு ஆன்சர் இல்லை. இன்னும் ஆன்சர் வேணுமா? கிளம்புங்க, மீட்டிங் முடியல, நெருங்குங்க. அவன் மார்பில் சாய்ந்து இப்ப கேளுங்க, ஆன்சர் கிடைக்கும். இயேசு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கானானிய ஸ்திரீ தூரத்துல இருந்து, தாவீதின் குமாரனே என் பிள்ளைக்கு இறங்குங்க, இறங்குங்க, என் பிள்ளை கஷ்டப்படுறா. ஆன்சரே இல்லை. அவ வந்து அவர் பாதத்துல விழுந்தா, ஆன்சர் கிடைக்குது. ஜீசஸ் ஆன்சர்டு. பதில் கிடைக்கும். நன்மை கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும், பதில் கிடைக்கும். நெருங்குங்கள். தொட முடியுமா? முடியும். அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே. ஹல்லேலூயா. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தர் காத்திடும். மேசியா சிலுவை கருகில் அழைக்க நேரிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தரிசனமாய் ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிறார். பதில் இல்லாம இருக்கிறீங்க சில காரியத்துக்கு, ஆண்டவர் பதில் தர ரெடியா இருக்கிறார். அது வந்து எந்த இரவு தெரியுமா? அந்தகார இரவு. அது ஒரு டார்க் நைட். அது ஆமென். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் கூட மார்பில் சாய்ந்திருக்கிறவனுக்கு இயேசுவினிடத்திலிருந்து பதில் உண்டு.
இதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இயேசுவுக்கு பதில் கிடைக்கல. இயேசுவுக்கு பதில் கிடைக்காத இரவு அது. இயேசு கெத்செமனே தோட்டத்துல அவர் அழும்போது அவருக்கு பதில் கிடைக்கவே இல்லை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று பிதாவை நோக்கி 3 விசை ஜெபிக்கும் போது ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கே பதில் கிடைக்காத இரவுல இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிறவனுக்கு இயேசு பதில் கொடுக்கிறார். நீ தேவனிடத்துல நெருங்குறதனுடைய மேன்மையை உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அந்தகார இரவு அது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அது. பதிலுக்காக பல வருடங்கள் ஏங்கி நிற்கிற உள்ளமே, இன்னைக்கு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உனக்கு பதில் வேணும்னா நீ இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அவர் அருகில், அவர் சமீபமாய், அவர் தடவியாகிலும் அவரை கண்டடையும்படி, அறிந்து கொள்ளும்படிக்கு இயேசுவின் மார்பிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்சர் உண்டு. ஜீசஸ் உனக்கு ஆன்சர் பண்ணுவார். ஆமென். மற்றவங்களுக்கு யாருன்னு கேட்கும் போது ஆண்டவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. அப்பதான் பேதுரு, நீங்க 4 சுவிசேஷத்தை பார்க்கும்போது எல்லாரும் கேட்கறாங்க, யாருன்னு கேட்கறாங்க. அடுத்து கேட்கறாங்க, நானான்னு கேட்கறாங்க. யாருன்னு கேட்கும் போதும் சும்மா இருக்கிறார். பேதுரு கேட்கும் போது சும்மா இருக்கிறார். யாக்கோபு, அந்திரேயா, எல்லாரும் கேட்கும் போது அமைதியா இருக்கிறார். பேதுரு பார்த்தாங்க, இப்போ இவர் வாயை திறக்கணும்னா இவன் பேசணும். அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே கேட்கிறான், யார் ஆண்டவரே? இயேசு பிரதியுத்தரமாக, ஜீசஸ் ஆன்சர்ட். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கண்களை மூடி, ஆசையே முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே இயேசுவே ஆசையே பாதத்தை பிடிச்சு உங்க பாதத்தை கண்ணீரால நனைச்சு 2 கைகளை உயர்த்தி, அந்த யோவான் ஆன்சருக்காக சாஞ்சிருக்கல, அவன் சாஞ்சிருக்கிறான். அவனுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு நெருங்காதீங்க, அவரை மனசுல வச்சுட்டு நெருங்குங்க. ஆண்டவன்கிட்ட நெருங்குங்க. ஒரே டைம் உலக பொருளுக்கும் உன்னதருக்கும் சேவை செய்ய முடியாது. உங்க மனசுல என்ன இருக்கிறது? உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்க உங்க இருதயம் இருக்கும். நீங்க ஜீசஸ பொக்கிஷமா, ட்ரெஷரா பாருங்க. precious treasure. Jesus is my precious treasure. அவர் அப்படி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரும், ஒரு ஏக்கம் வரும், ஒரு விருப்பம் வரும், நெருங்கணும். அப்ப உங்க கண்ணுக்கு சிலுவை தெரியாது, அந்த முட்கிரீடம் தெரியாது. உங்க கண்ணுக்கு இயேசு மட்டும்தான் தெரியும். அந்தகாரம் தெரியாது, இருள் தெரியாது, இயேசு மட்டும்தான் தெரிவா. உடரமா லபா கரவா சந்தரலா